ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சென்டர் லேயர் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக கோடு எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் க்ரௌன் பார்ட் அப்படிங்கிற இயர் சைடு 2 இயர் சைடும் 2 செக்ஷன் ஆட்டம் பிரிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் பிரிச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கொஞ்சமாக ஹேர் எடுத்திருக்கோம். அதாவது சென்டர் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நம்ம எந்த சைடு நம்ம அந்த இது போட போகிறோமோ, சென்டர் லேயர் போட போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 3 செக்ஷன் வச்சு நார்மல் பின்னல் பின்னுவோம்ல, அதே மாதிரி பின்னிக்கோங்க. அப்படியே பின்னிட்டே வாங்க, கொஞ்சம் எண்டு வரைக்கும் பின்னிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அதை அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்டில் போடுற ஹேர் ஸ்டைலு. பாருங்கள், கொஞ்சம் ஹேர் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம அடுத்த லேயர் பின்ன போகிறோம். பாருங்கள், அதை எப்படி பின்னுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா அதை உள்பக்கமாக பின்ன போகிறோம். பின்னல் வெளியே தெரியணும். நம்ம சென்டரில் பின்னிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்து வச்சு பின்னிகிட்ருக்கோம். பாருங்கள், அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹேருமே மேல் பக்கமாக வச்சு எடுக்காமல் கீழே அடியில் வச்சு எடுத்து பின்னுங்க. அப்போ தான் பின்னல் உங்களுக்கு மேலே கிளியராக தெரியும். பாருங்கள், நான் இப்போ அதை எடுக்கிறேன் செக்ஷனு. அடியில் எடுத்து அந்த கொஞ்சம் ஹேரையுமே எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அடியில் வச்சு கொண்டு போய் பின்னிகிட்ருக்கேன். மேலே கொண்டு வரலனா. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கீழே வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். கீழே லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா ரப்பர் பேண்ட் போட போகிறேன். நம்ம இப்போ ஆல்ரெடி பின்னி வச்சுருக்கோம்ல, அதை அந்த பக்கம் வச்சிடணும். அதை எடுத்து திருப்பி இந்த பின்னல் இருக்குல்ல, அதுக்கு மேலே வைக்கிறோம். அதுதான் சென்டரில் வைக்கிறோம், சென்டர் லேயர். அதை பின்னுறதை சென்டரில் வச்சு அதை ஒரு யூ பின் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வச்சு பின் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நம்ம சின்னதாக பின்னிருக்கோம்ல, அதுக்கு அடியில் இருக்க பெரிய பின்னலை லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக நான் பிந்தி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்டயே ஏதாவது இதே மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி டெக்கரேட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான ஹேர் ஸ்டைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.